எவ்வளோ பெரிய லேண்டில் வீடு கட்டுறதை விட அதை எவ்வளோ அழகாக கட்டுறதுதான் முக்கியம். அது அழகாகவும் அதோட குவாலிட்டி குறையாமையும் கட்டுறதுல ரொம்ப பேர் பண்ணவங்க தான் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் 4800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ப்ராஜெக்டை பார்க்கலாம். ஸோ மேஜராகவே ஒரு வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இந்த டோர் பார்த்தீங்கன்னா சாலிட் டீக் வுட் 8 feet ஹைட்டில் 50 mm திக்னஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு ஒரு சேஃபான ஒரு ஹியூஜ் என்ட்ரன்ஸ் டோர். இதை தாண்டி உள்ள இன்னும் பிரம்மாண்டங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. மேஜராக இது நாங்கள் ஹைலைட் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர மாடர்ன் லாக் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏஐ இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அந்த ஏஐ இன்டெகிரேட்டட் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபீச்சர் இருக்கிற ஒரு ஹோம் சென்டர் டோர் லாக். ஒரு வீட்டுக்கு வாசலை தாண்டி உள்ளே வந்தோடனே ரொம்ப மேஜர் அட்ராக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாயர் ஸ்பேஸ் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபாயரில் ஒரு கம்ப்ளீட்லி ஹை ரைஸ் செயிலிங்கில் ஒரு சூப்பரான ஹேங்கிங் சாண்டிலியர் போட்டு, அதுவும் வந்து கிறிஸ்டல் பால்ஸோட மல்டி ஃபங்க்ஷனிங் லைட் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. எஸ் 3-in-1 லைட்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஃபாயர் ஸ்பேஸ் அப்படின்னு தனியாக ஹைலைட் பண்ணுறதுக்காகவே இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 2x2 டைல்ஸை டயக்னலாக பிளேஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட்னஸ்க்காக ஒயிட் அண்ட் பிளாக் கலந்து கொடுத்துருக்காங்க. அது மேலேயே வந்து ஒரு லிக்விடேட்டட் மார்பிள் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நானே லைட்டாக பார்த்துட்டு வாயை பிளந்துட்டேன். ஸோ ஃபாயர் ஸ்பேஸ் தாண்டோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லேயே ஒரு கெஸ்ட்டுக்கான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நான் இதையே மாஸ்டர் பெட்ரூம் கூட கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹியூஜ் சைஸ் ஃப்ளஷ் டோர். அண்ட் அது இல்லாமல் உள்ளே அப்படியே நான் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15x16 சைஸில் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஸோ நார்மலாக கெஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டோம். பட் ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தட் டூ ஃப்ரம் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ் அவங்க அதுக்கு மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஓனரை கன்வின்ஸ் பண்ணி கெஸ்ட்டுக்கும் இந்த அளவு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் வர்றவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பை சான்ஸ் வேறு யாராவது வர்றாங்க தங்குறதுக்கு இந்த ரூமை நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் they have an attached bathroom. நார்மலாக கெஸ்ட் டோருக்குலாம் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் ப்ளஸ். ஒரு கெஸ்ட்டோட பாத்ரூம் தான் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இனிஷியல் ஒர்க்கில் இருக்க இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக ஒரு டோர் ஃபினிஷ் கொடுக்காம ஒரு ப்ராப்பர் ஸ்டார் ஹோட்டல் ஃபினிஷ் தரணும் அப்படின்றதுக்காக ஃப்ராஸ்டட் கிளாஸ் அண்ட் ஆல்சோ a little brass finish handling. and அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்க ஃபிட்டிங் அண்ட் ஹியூஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் it is almost like a star hotel restroom. அண்ட் அது இல்லாமல் இருக்கிற ஃபிட்டிங்ஸு டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார். அண்ட் ஆல்சோ இந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கிறிஸ் கிராஸ். எஸ், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஹைலைன் எக்யூப்மெண்ட்ஸ் தான். அண்ட் இதுலேயுமே வந்து அவங்க ஒரு மாதிரி சென்டர் ஷவர் பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் என்டையர் செட்டப் டசன்ட் லுக் லைக் அ கெஸ்ட் ரெஸ்ட் ரூம் அட் ஆல். திஸ் லுக்ஸ் லைக் அ வாட் டு சே அ செலிபிரிட்டி கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் ரூம். ஸோ ஃபாயர் ஸ்பேஸ் அண்ட் கெஸ்ட் பெட்ரூம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ஹியூஜான லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா லிவிங் ஸ்பேஸே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் யாராவது வராங்க, இல்லை நீங்கள் யாராவது ஃபேமிலி கெட் டுகெதர் வைக்கிறீங்கன்னா இது ஒரு சூப்பர்பான இடமா இருக்கும். அண்ட் ஏன் நான் இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரைஸ் சீலிங் அண்ட் இன்னொரு சைடு நல்ல ஹை ரைஸ் சீலிங். ஹை ரைஸ் சீலிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு லாங் சாண்டிலியரும், மிட் ரைஸ் சீலிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷார்ட் கிறிஸ்டல் ஒர்க் பண்ண சாண்டிலியரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிவிங் ஸ்பேஸோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப் மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. நான் இதையே சப் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஹியூஜாக இருக்குது. ஒரு வாக் இன் வார்ட்ரோப் இருக்குது. அண்ட் அதே மாதிரியே குவாலிட்டியான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட இருக்கிற ஹியூஜ் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு லிவிங் ரூமையே வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பிளான்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ் எவ்வளோ பிளானிங் அண்ட் எவ்வளோ எக்ஸிக்யூஷனல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு அர்பன் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடியூலை நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஃபாலோ பண்ணுறப்ப ஸ்விட்ச் போர்ட்ஸ் முதற்கண்டு எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்விட்ச் போர்ட். ஸோ இதை சஜஸ்ட் பண்ணதும் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ் தான். நான் இது ஏன் அப்படி கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போகிற டெக்னிக்கல் வேர்ல்டில் வந்து ஏஐ இன்ஃபியூஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து உட்புகுத்த முடியுமோ அந்த அளவு உட்புகுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பி இட் இன் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் டூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ டச் போர்ட். ஸோ டாப் லைட்டிங் அண்ட் வால் லைட்டிங். ஸோ நான் டச் பண்ண உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் ஆகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃபேனுக்கு ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரொட்டேட்டரி ரெகுலேட்டர்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா Q levels மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டவுன்ஃபால் த ஸ்பீட் ஆஃப் த ஃபேன் ஆர் யூ கேன் அப்ரைஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஃபேன். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட்ஸுக்கும் நார்மல் சுவிச்சஸ் கொடுக்காம அதுக்குமே வந்து டச் வேல்யூவில் தான் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க கைவிட்டுருவாங்க அப்படின்ற பயமே வந்து தேவைப்படாது. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஸ்மார்ட் பேனலிங் கொடுத்துருக்கிறது இட்ஸ் அ நைஸ் தாட். ஸோ லிவிங் ஸ்பேஸை தாண்டி வந்தோடனே செக்மெண்டட் கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த செக்மெண்டட் கிச்சன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைடில் குக்கிங், வாஷிங் அண்ட் க்ளீனிங் ஏரியா, ரைட் சைடில் டைனிங் ஏரியா. அண்ட் லெஃப்ட்டில் இருக்க குக்கிங் ஏரியாவுமே அவங்க எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியான ஸ்பேஸ் அண்ட் வாஷிங்க்குன்னு தனியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாஷிங் ஸ்பேஸில் வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போடுற பிளேட்ஸ் வாஷிங்க்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணி போனீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பார்க்குற ஹவுஸ் கீப்பிங் பீப்புள் எல்லாருக்காகவும் ஒரு ரெஸ்ட் ரூமும் அவாய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காப்பர் ஃப்ரேமிங்கோட ஃப்ளூட்டட் கிளாஸ் பேனலோட இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மந்த்லி கிராசரிஸ் அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் என்னென்ன நம்ம ஸ்டோர் பண்ணுவோமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஹியூஜ் கிச்சன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ டீப் ஃப்ரை பண்ண ஐட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஸ்மோக்கியான சப்ஸ்டன்ஸ் ஒரு ஐட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் குக் பண்ணாலும் வந்து அதுக்கான ப்ராப்பர் ஏர் த்ரூ செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிம்னியும் இருக்குது. திஸ் இஸ் அ ப்ராப்பர்லி பிளான்ட் கிச்சன் ஸ்பேஸ். ஸோ நான் செக்மெண்டட் கிச்சன் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன் இல்லை, கிச்சன் ஸ்பேஸை தாண்டி இப்போ நம்ம போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ். ஒரு 20-25 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு ஹியூஜான டைனிங் ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு அவங்க காம்பேக்டான ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. பட் டைனிங் ஸ்பேஸுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் க்ளீனாக இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுற தனி ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை கட்லரிஸ் வைக்கிற இடம், இல்லை கப்ஸ், சாசஸ், பிளேட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற இடமா இருக்கட்டும். அண்ட் டைனிங் ஸ்பேஸ் தானே அப்படின்னு ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக கட்டாமல் நல்லா ஹியூஜாக ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. அண்ட் விண்டோ ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் வின்டர் ஈவினிங்கில் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபுல் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த டைனிங் ஸ்பேஸ் ஒரு ஆப்டான இடம். ஸோ வீட்டுக்குள்ளே ஸ்டேர் கேஸ் கட்டுறப்ப முக்கியமான 3 விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரோட எட்ஜஸ் சேஃப்டி. அண்ட் இன்னொன்று அந்த ஸ்டேர் கேஸோட டிசைன் வீட்டோட டிசைனோட எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுது. அண்ட் 3வது விஷயம், வீட்டுக்குள்ளே தானே ஸ்டேர் கேஸ் கட்டுறோம் அப்படின்னு ஹேண்ட் ரெயில்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அது மொத்த ஸ்டேர் கேஸோட அழகையே கெடுத்துரும். இந்த 3 விஷயத்தையும் மனசில் வச்சு இங்கே ஒரு அழகான இட்டாலியன் பாண்டா மார்பிளில் பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் ஃபினிஷ் பண்ணி எட்ஜஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பென் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஏறுறப்ப இடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியான எம்எஸ்ல பிளாக் ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் இருக்குது. இது வந்து உங்களுடைய என்டையர் ஹவுஸோட லிவிங் ஸ்பேஸையே ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கும். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்போட லைட்டிங் ஆல்டர்னேட் ஸ்பேசிங்கில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நைட் டைமில் என்டையர் ஹவுஸோட லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வார்மான எல்லோ சாண்டிலியர் அண்ட் திஸ் ஸ்டெப்ஸோட ஸ்பேஸ் லைட்டிங் will give you an entire star hotel feel. ஸோ நார்மலாகவே இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் தரணும் அப்படின்னு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதில் this also plays a very important part. ஸோ டீட்டெயிலிங் ஒர்க் அப்படின்றதுக்கு அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் இவ்வளோ எக்ஸாஜரேட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸில் இருந்த ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டெப்ஸுக்கான மார்பிள் சூஸிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்விட்ச் போர்ட் சஜஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி டீட்டெயிலிங்லாம் அவங்க எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸை பார்த்தாலே தெரியும். நார்மலாக டிசைனர் ஹேண்டில்ஸ் அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான டோர் ஹேண்டில் டிசைன்ஸாக நம்ம பார்த்துருப்போம். பட் இது எவ்வளவு கேரக்டர் ரெப்ளிகேட்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிட் அனிமலாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை டோர் ஹேண்டிலாக ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ் இஸ் யோ கோ டு பிளேஸ். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹவுஸோட பர்டிகுலர் ஓனர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரிஃப்ளெக்டிவ் டோர் ஹேண்டில்ஸ் வேணும்னு கேட்டதுக்கு ஆல்மோஸ்ட் 4 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குது. எல்லா டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் டோர்வேஸ் வந்து ஒரு கேரக்டர் ரிஃப்ளெக்டிவ் பேசிஸில், தட் டூ ஃபார் மெஜஸ்டிசிட்டி, ஸ்பீட் அண்ட் ஸ்டெபிலிட்டி 3த்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹார்ஸ் ஷேப்பில் இருக்க டோர் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ரஸ்டிக் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. ஒரு பெட்ரூமோட ஸ்பெஷல் ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மிரர் பிளேசிங் அண்ட் விண்டோ பிளேசிங் தான். ஸோ இந்த பெட்ரூமோட எக்ஸாஜரேட்டட் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் விண்டோ. எஸ், ரொம்ப சூப்பராக ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபீலில் ஒரு சினிமேட்டிக் ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க. இந்த விண்டோவோட பிளேசிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது.
அண்ட் ஐ எம் வெரி கியூரியஸ் இந்த மாதிரியோட விண்டோ ஸ்பேசிங் ஹவுஸுக்கு பிக் பண்ணுறது எவ்வளோ ஒரு மெட்டிகுலஸ் டேஸ்ட் அப்படி. ஸோ ஒன் ஆஃப் த லெஷர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16/18. அதே சைஸ் ரெப்ளிகேஷன் தான் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. இந்த 2 பெட்ரூமோட பியூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ பிளேஸ்மெண்ட், நல்லா ஹியூஜான கிளாஸ் வச்சு அந்த விண்டோ பிளேஸ்மெண்ட் தான் அந்த 2 லெஷர் பெட்ரூமோட அழகு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய இன்டீரியர் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் சின்ஸ் சர்டன் ஸ்டப்ஸ் இருக்கிறனால நம்ம அந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ரூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்னிங் காஃபி பெட்ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால் நான் இதை மார்னிங் காஃபி பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதோட ஃப்ளோர் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை இதோட பால்கனி விண்டோ ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பால்கனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு ரெய்னி சீசனில் உங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி பெட்ரூம் ஸ்டைலாம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த புக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஆவிடான ரீடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லிவிங் ஸ்பேஸ் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நான் ஏன் இந்த பெட்ரூம்னு சொல்லாமல் லிவிங் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன்னா, திஸ் இஸ் அன் ஆல் இன் ஒன் பெட்ரூம். எஸ், உங்களுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு செக்ரிகேட்டட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடன் டைல்ஸை டயக்னலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட் யோர் மார்னிங் காஃபீஸ், யோர் மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் ஆர் யோர் ரீடிங் ஸ்ட்ரக்சர், எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்பேஸில் வந்து அக்கமடேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரூமே ரொம்ப அழகாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு ஹியூஜான விண்டோ ஸ்பேஸ், எவ்வளோ லைட்டை வந்து இந்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ லைட் எடுத்துகிட்டு வரதுக்கான ஸ்பேசிங் கெப்பாசிட்டி இந்த விண்டோவில் இருக்குது. தாண்டி போனீங்கன்னா வெளியில் பால்கனி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எலாங்கேட்டட் ரெக்டாங்குலர் பால்கனி நான் இங்கே தான் பார்க்குறேன். ரூமை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பால்கனி பிளேஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் சிம்பிளி வண்டர்ஃபுல். ஸோ நார்மலாகவே பால்கனி டோர்ஸ் அண்ட் பால்கனி விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாரிங்காக ரொம்ப ஹெவியான ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியமில் ரொம்ப சீம்லெஸ்ஸாக மினிமலிஸ்டிக்காக ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பால்கனி டோரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கம்ப்ளீட்லி ட்ராக்லெஸ். எஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மலாக ட்ராக் வைக்கிறப்ப நீங்கள் 2 சைடு புல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் இந்த ஒரு சைடு தான் ஆப்ரேட் பண்ணுறேன், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக 2 சைடுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது, சன்லைட்டுக்கு ஆப்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்க பால்கனி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எலிவேஷன் லுக்குக்கு இன்னும் அழகு சேர்க்கறது பால்கனி ஸ்பேஸாக தான் இருக்கும். பட் அங்கே நீங்கள் மார்பிள் ஒர்க் பண்ணுறப்ப காஸ்ட் ரொம்ப வந்து அதிகமாகும். அதை எஃபிஷியண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷை பெயிண்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் டேக்ஸ் மோர் ப்ரொஃபஷனல் ஒர்க் த்ரூ பெயிண்டிங். அதை இங்கே அழகாக பண்ணி காஸ்ட் கட்டிங்கும் பண்ணி ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் த்ரூ பால்கனி லுக்குக்காக. இந்த பாத்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எடுத்தோடனே பாத்ரூம் ஷார்ட் ஓப்பன் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பாத்ரூம் அவங்க என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்காங்கன்றது தான். எஸ், ஸோ இந்த பாத்ரூம் எங்கே அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரைவேட் ஜிம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிம் ஸ்பேஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு லீஷரான ஐஸ் பாத் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபிலிட்டியோட கொடுத்துருக்க இடம் தான் இந்த பாத்ரூம் ஸ்பேஸ். எஸ், இதை தாண்டி நம்ம வந்தோம்னா பிரைவேட் ஜிம்கான ஏரியா அங்கே இருக்குது. ஸோ ஜிம் இஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் இந்த ஸ்பேஸில் தான் அவங்க ஜிம் செட்டப் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிம் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ஹியூஜான மல்டி பர்பஸ் ஃபெசிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஓப்பன் அவுட் இன் இமேஜினேஷன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹேவ் அ பார்ட்டி ஆர் யூ கேன் ஹேவ் அ ஹவுஸ் பார்ட்டி கைண்ட் ஆஃப் திங். இல்லை நீங்கள் ஒரு ஐபிஎல் ஃப்ரீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஐபிஎல் சீசன் அப்போ மேட்சும் பார்க்கலாம். இல்லை ஒரு என்டையர் கெட் டுகெதர் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க ஃபார் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் யோர் ஃபேமிலி, யாருக்காக இருந்தாலும் இந்த என்டையர் லிவிங் ஸ்பேஸே வந்து கெட் டுகெதர் பேஸில் தான் இருக்குது. அண்ட் இது அதுக்குன்னு அலாட்டான ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோர் மல்டி பர்பஸ் ஸ்பேஸ் வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கான மொட்டை மாடி வந்துடும். அண்ட் மொட்டை மாடியோட கிரில் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொட்டை மாடியுமே வந்து அவங்க எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி மொட்டை வெயிலில் நீங்கள் வரீங்கன்னா நிழலுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் அண்ட் வெயிலுக்குன்னு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அந்த வெயில் இருக்க இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃபிங் டைல் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், வெளில இருக்க டெம்பரேச்சரோட ஒரு 3-4 டிகிரி கம்மி பண்ணி தான் கொடுக்கும். திஸ் இஸ் a huge terrace space. இங்கே உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் வாட்டர் டேங்க் போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸுமே வந்து அவங்க இரும்பில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்டட் எண்ட் ஆஃப் திஸ் டெரஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே சூப்பரான ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிட் அவுட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கியூபிக்கல் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கியூபிக்கல் ஒர்க்குமே பில்லர்ஸாக கொடுத்துட்டு மழை காலத்துலலாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல தண்ணி வரும், ஒரு இடத்துல தண்ணி வராது. ரொம்ப ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹியூஜ் டெரஸ் ஸ்பேஸில் நாங்கள் கிட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜாலியான ஆட்டம் போடுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டெரஸ் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா தான் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்.
டெரஸோட இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் வுட்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து சிவில் ஒர்க்லேயே பண்ணி லைட்ஸும் அதில் எம்பெட் பண்ணி நீங்கள் சப்போஸ் ஃபியூச்சரில் ஸ்விங் மாட்டீங்கன்னா அதுக்கான ஹூக்ஸையும் அதில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பெயிண்டிங் ஃபினிஷ் தான் வுட்டில் கொடுத்துருக்காங்க. எஸ், அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ காஸ்ட் சேவிங் டெக்னிக். உங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்டர் இருக்காரு அண்ட் உங்களோட இமேஜினேஷன்ஸ் எல்லாமே வந்து லைஃப் கெட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் வேறு என்ன தான் ட்ரை பண்ண மாட்டீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதே மாதிரியே சொன்ன மாதிரி இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷ் பெயிண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளோரிங்குமே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டைலிங். ஒரு நைஸ் காசி ஈவினிங் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வீட்டோட எலிவேஷனை தாண்டி நம்ம கண்ணுக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான். நிறைய பேர் கார் பார்க்கிங் ஸ்பேஸுக்கும் சரி என்ட்ரன்ஸ் எலிவேஷனுக்கும் சரி அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் பெருசாக தரமாட்டாங்க. பட் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸில் இந்த இடத்துல ரொம்ப கீனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நியோ கிளாசிக்கல் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலை யூஸ் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்டெம்பரரி அண்ட் கிளாசிக்கல் ஸ்டைல் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இவங்க இங்கே என்ட்ரன்ஸ் பில்லரிங் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை கார் பார்க்கிங் ஒர்க்காக இருக்கட்டும் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பில்லரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது எல்லாமே வந்து இட்டாலியன் மார்பிள் லைக் பெயிண்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்னஸ் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஹார்னஸ் ஒர்க்காக இருக்குது. இது எல்லாமே சிவில் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கார் பார்க்கிங்க்கு இவங்க சோஃபிட் பேனல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம காஸ்ட்லியான காரும் வச்சுருக்கோம், காஸ்ட்லியான வீடும் வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த வீட்டோட வேல்யூ என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த மேக்னானமஸ்லி கன்ஸ்ட்ரக்டட் 4800 ஸ்கொயர் ஃபீட் வீடை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதோட ஃப்ளோர் வேல்யூ மட்டும் தான் 4800 ஸ்கொயர் ஃபீட். இதோட பில்டப் வேல்யூ என்னன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எஸ், அவ்வளோ ஹியூஜான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன அமௌண்ட் யோசிச்சு வச்சிருந்தாலும் அதுலேருந்து ஒரு 10 to 20% கன்ஃபார்மாக கம்மியாக தான் இருக்கும். எந்த நம்பிக்கை தான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனல் வேல்யூ கம்மியாக குவாலிட்டி கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே ஹெவி மெட்டீரியல்ஸாக போட்டு யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ். அவங்க கட்டியிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் நாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதே மாதிரியே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் டிசைன் வேல்யூவும் ஹையாக இருக்கணும். அண்ட் பார்த்தோன்னே வாவ் அப்படின்ற ஒரு லக்ஸூரியஸ் ஃபேக்டர் ஃபீலிங் தரணும் அப்படின்னா உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சாய்ஸ் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கட்டும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ் எதாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ் அனுஷ் ஃபவுண்டேஷன்ஸ்.